குறைந்தபட்சம் 41 தொகுதிகள் ஒதுக்கி தரணும், 3 அமைச்சர் பதவி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதே சமயத்துல 30 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் கூட்டணிக்கு தர முடியாது அப்படிங்கிறதுல திமுக தரப்பு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற ரீதியிலும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவங்க கூட கூட்டணி அமைச்சா அது மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு தலைவர் நடிகர் விஜய் கருதுறாரு. இதனால அவரு காங்கிரஸ் கூட்டணி அமையும் காலகட்டத்திற்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி வச்சா அந்த கட்சிக்கு துணை முதல்வர் பதவியும் 6 அமைச்சர்கள் பதவியும் 60 தொகுதிகளும் ஒதுக்கி தரப்படும் அப்படின்னு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மருமகனான சபரீசன் இப்போ நேரடியாவே அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறார். சென்னையை தலைமையிடமா கொண்டு பெண் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனத்தை அவர் நடத்திட்டு வராரு. இந்த நிறுவனம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சர்வேகள் எடுக்கப்பட்டு அதோடைய முடிவுகள் மு.க.ஸ்டாலினுக்கு தெரிவிக்கப்பட்டு வருது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் அதோடைய அடிப்படையில தகுந்த முடிவுகளை அறிவிச்சிட்டு வரார். சபரீசன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்பவர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சபரீசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் அரியநாயகிபுரத்துல அப்பப்போ ஆலோசனைகள் நடத்துவாரு. இப்போ அதை தாண்டி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அவர் ஆய்வுகள் நடத்திட்டு வர்றாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாம ஊர் பெரியவங்க, ஊர் தலைவர்கள் இவங்க எல்லாருமே சந்திச்சு பேசிட்டு வர்றாரு. தென் மாவட்டங்கள்ல சபரீசன் நேரடியாவே ஆய்வு செய்யும் சூழ்நிலையில வட மாவட்டங்கள்ல அவருடைய குழுவினர் வேறொரு வழியா ஆய்வுகளை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் விஜய் குறித்து இப்போ சபரீசன் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வுல நடிகர் விஜய்க்கு ஒட்டுமொத்தமா 12% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய்க்கு 10,000 15,000 ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்த்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறது குறித்து அவர் நடத்தின ஆய்வுல பெரும்பாலான பேர் காங்கிரஸ் கூட்டணி அவசியம் இல்லை அப்படின்னு தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க.